நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு பேராசை பிடிச்ச மனுஷன் அவனுடைய கதையை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல பாறையெல்லாம் உடைக்கிற ஒருத்தன் இருந்தானா. அவன் ரொம்ப ஏழையா. அவனுக்கு எவ்வளோ வேலை செஞ்சாலும் கொஞ்சமா தான் கூலி கிடைக்குமா. அதை வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்போ ஒரு நாள் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, சே நம்ம மட்டும் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சானா. அவன் நினைச்ச உடனே அவன் முன்னாடி ஒரு தேவதை வந்துதான். அந்த தேவதை வந்து அவன் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். உடனே அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டானா. அடுத்த நிமிஷம் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பட்டா மாறிடுச்சான். அவன் வீடெல்லாம் பங்களாவா மாறிடுச்சான். அவன் படுத்துட்டு இருந்த அந்த தரை பார்த்தா பட்டு மெத்தையா இருக்கும். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, அவன் பால்கனில நின்றுட்டு ஜாலியா ரோடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு ராஜா போய்கிட்டு இருந்தாராம். அந்த ராஜா இல்ல, அவருக்கு முன்னாடி ஒரு 10 குதிரைப்படை, பின்னாடி ஒரு 10 யானைப்படை, இப்படி எல்லாம் வந்துட்டு இருந்ததாம். அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். அதுவும் இல்லாம அந்த ராஜாவுக்கு வேற தங்கத்துல கொடை பிடிச்சிருந்தாங்களாம். அவன் உடனே நினைச்சான், அச்சே நம்ம ராஜாவா இருந்திருக்கலாமோ, அப்ப நமக்கு கூட இப்படி எல்லாம் தங்கத்துல கொடை பிடிச்சிருப்பாங்க, யானைப்படை குதிரைப்படையெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சானா. அடுத்த செகண்ட் என்னாச்சு, அவன் ராஜாவா மாறிட்டான். அவனுக்கு பயங்கர ஜாலி. அப்பா இனிமே எனக்கு ஜாலி. இப்போ எனக்கு கூட குதிரைப்படை யானைப்படை எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. அப்புறம் தங்கத்துல கொடை பிடிக்கிறாங்கன்னு சந்தோஷமா இருந்தானா. அப்ப பார்த்து வெயில் பயங்கரமா அடிச்சுதான். அந்த வெயிலோட அந்த சூடு வந்து தரையில பட்ட உடனே புல்லெல்லாம் அப்படியே தலை சாஞ்சி போச்சான். அவனுக்கும் ரொம்ப சூடா இருந்ததாம். அதை பார்த்த உடனே, ஐயோ இது என்னது, ஒரு ராஜாவே முகம் வாடி வைக்க வருதுன்னா அப்போ அந்த சூரியனுக்கு எவ்வளவு பவர் இருக்கணும், பேசாம நம்ம சூரியனா மாறி இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சானா. அடுத்த செகண்ட் சூரியனா மாறிட்டான். ஏன்னா அவன் கூட தான் ஒரு தேவதை இருக்கே. அப்புறம் அவன் சூரியனா மாறின உடனே எல்லாம் வெயில் அடிச்சுதான். எல்லாரும் மக்கள் எல்லாம் ஐயோ சுடுது சுடுன்னு அதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஜாலியா இருந்ததாம். அந்த நேரத்துல அந்த சூரியனை மெதுவா வந்து ஒரு மேகம் மறைச்சிடுச்சான். அதுக்கு மேல அவனால மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல, அப்படியே நின்றுடுச்சான். ஐயோ சூரியனையே மறைக்குதுன்னா அந்த மேகத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்னு யோசிச்சானா. அடுத்த செகண்ட் நான் வந்து மேகமா மாறணும் அப்படின்னு கேட்டானா. அவ்வளவுதான், ஐயாக்கு தான் ஜாலியாச்சே, கூடவே ஒரு தேவதை இருக்கே. உடனே மேகமா மாறிட்டான். மேகமா மாறின உடனே அது உள்ள அப்படியே மழையெல்லாம் திரண்டு மழை மேகமா வந்து நிறைய மழை வந்துதான். அப்புறம் அந்த வீடு கூரையெல்லாம் நனைஞ்சுதான், ரோடெல்லாம் தண்ணியா ஓடிச்சான். மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களாம். அவனுக்கும் ரொம்ப ஜாலியா இருந்ததான். அப்பா மழை தான் எல்லாத்த விட ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா. அப்ப அந்த ஒரு பாறை மேல அந்த மழை தண்ணி பட்ட உடனே பாறை ஒண்ணுமே ஆகலையா, தண்ணி மட்டும் தெரிச்சு போகுதான். அப்புறம் பாறைக்கு நடுவுல எல்லாம் தண்ணி நதியா ஓடுதான். ஆனா அந்த பாறை மட்டும் அசையாம அப்படியே இருக்கான். அதை பார்த்தோன்னா எனக்கு தோணிச்சான், இது என்னடா இது, வானத்துல இருந்து தண்ணியா மழையா வந்தா கூட பாறை ஒண்ணுமே ஆகல, அப்போ எல்லாத்த விட இந்த பாறை தான் பெருசோ, நம்ம பேசாம பாறையா மாறிடலாமா அப்படின்னு நினைச்சானா. அடுத்த செகண்ட் அந்த தேவதை வந்து அவனை பாறையா மாத்திடுச்சு. அவ்வளவுதான், அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருந்ததான். மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையாம், அசையாம இருந்ததான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்த மனுஷன் நடந்து வந்துட்டே இருந்தானா. கையில உளி எடுத்துட்டு வந்தானா. வந்து அந்த பாறை மேல வச்சு அடிச்சானா. பாறை 2ஆ பொழந்துடுச்சான். அடக்கடவுளே. அப்பதான் அந்த மனுஷன் நினைச்சான், அந்த பாறையா இருந்த மனுஷன், ஐயோ நம்ம வந்து எவ்வளவு பெரிய பாறையா இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு சின்ன உளிய வச்சு ஒருத்தன் நம்மள அடிச்சுட்டானே, அப்போ இந்த பாறையை உடைக்கிற அளவுக்கு பலம் இருக்கிற மனுஷன் தான் எல்லாத்த விட பெருசு, நான் வந்து அந்த உளியை வச்சிருக்கிற மனுஷனா மாறணும்னு சொல்லி பழையபடி பாறையெல்லாம் உடைக்கிற மனுஷனா மாறிட்டான். அப்புறம் என்ன ஆகும், அவனுக்கு எப்பவும் போல நிறைய வேலை, கொஞ்சம் சம்பளம். ஆனா இப்ப அவனுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கருத்தெல்லாம் கிடையாது, ஜாலியா